காண்பதிலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடே போ என்றார். பிரியமானவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானமற்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களை 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்ரீயாக இருந்த அந்த சகோதரிக்கு கர்த்தர் அவருடைய எல்லா வியாதி நிமித்தமாக அவளுடைய வியாதியின் உதிரத்தின் ஊரலின் நிமித்தமாக அவள் வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போன அந்த சூழ்நிலையிலே காணப்பட்டால் பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே போ என்று சொன்னார். அவளுடைய வாழ்க்கையிலே அந்த உதிரத்தின் ஊரலை கர்த்தர் மாற்றினார். யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் வியாதி நிமித்தம் சமாதானமற்று மரண பயத்தோடு வேதனையோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வியாதிகளை மாற்றி, உங்கள் நெருக்கங்களை மாற்றி, உங்கள் போராட்டத்தை மாற்றி, உங்களுடைய புலம்பலை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பூரண சுகத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திரிகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. பிரியமானவர்களே, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை ஒருவராலும் சொஸ்தமாக்கக்கூடாத அந்த சூழ்நிலையிலே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்திலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவர் பூரண சுகத்தை தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவனாலும் சொஸ்தமாக்க முடியாத ஒருவேளை வியாதி நிமித்தமாக நீங்கள் படுத்த படுக்கையில நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக விதமான எலும்பு சம்பந்தமான வியாதிகளின் நிமித்தமாக, தோல் சம்பந்தமான வியாதிகளின் நிமித்தமாக, உங்கள் சரத்தில் இருக்கிற அநேக வியாதிகள் நிமித்தமாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ இயேசுவை ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாத தள்ளப்பட்டவளாய் கிடந்தால் அவளை சொஸ்தமாக்கினார். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு உங்களை சொஸ்தமாக்கி உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். பிரியமானவர்களே, அவள் நடுநடுங்கி வந்து இயேசுவிடத்திலே அவள் சொஸ்தமானதை அவள் எல்லோருக்கும் அறிவித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 12 வருஷமாய் ஒருவராலும் சொஸ்தமாக்க கூடாதபடி அவள் வியாதி நிமித்தமாக அநேக பாரப்பட்டாள். ஆனாலும் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் வாழ்க்கையில் அவர் பூரண விடுதலையை தந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் நீங்கள் பூரண சுகமற்று ஒருவேளை மாத்திரை போட்டால் கேட்குது, கொஞ்ச நேரம் கேட்குது, மறுபடியும் அந்த வியாதி என்னை விட்டு போகவில்லையே, நிரந்தரமான எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நிரந்தரமான ஒரு எந்த நாளும் வரக்கூடாதபடிக்கு கர்த்தர் ஒரு பூரண சுகத்தை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் தந்ததைப் போல இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஒருவேளை பெரும்பாடு நிமித்தமாக, உங்கள் சரத்தில் இருக்கிற அரிப்பு நிமித்தமாக, உங்கள் சரத்தில் இருக்கிற வேதனை நிமித்தமாக நீங்கள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற இந்த நேரத்திலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் மேல் அனுப்பி உங்களுக்கு பூரண சுகத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, முதலாவதாக வியாதி நிமித்தம் வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள் என்று. இரண்டாவதாக, உங்கள் இருதயத்திலே கலக்கத்து நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக உங்கள் இருதயம் சமாதானமற்றிருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல,
மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வறுமையை குறித்து, உங்கள் இல்லாமையை குறித்து, உங்கள் நெருக்கத்தை குறித்து, உங்கள் சூழ்நிலைகளை குறித்து, உங்கள் பலவீனங்களை குறித்து, தள்ளப்பட்ட நிலைமையை குறித்து, ஒருவேளை உங்களால் இயலாமையை குறித்து நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். வருங்காலம் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலக்கத்தோடு ஒருவேளை படுக்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கலக்கத்தோடு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன கர்த்தர் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் யாரெல்லாம் சமாதானமற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வீட்டுக்காரர் நிமித்தமாக, உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் சமாதானம் கூட ஒருவேளை இழந்த நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கலக்கத்தை கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பிரியமானவர்களே, இங்கே அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவள் சமாதானமற்ற சூழ்நிலையிலே கலங்கி போய் அவள் தெய்வ சமூகத்துக்கு நேராய் அவள் மனம் கசந்து அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அன்னாளை போல யாரெல்லாம் ஒருவேளை கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அன்னாளை போல தெய்வ சமூகத்தில் போய் நீங்கள் கலங்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய கலக்கத்துக்கு, உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவள் தெய்வ சமூகத்திலே போல் அவள் பொருத்தனை பண்ணி அவள் ஜெபித்தாள். அவள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். பிரியமானவர்களே, இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? ஏலி அதற்கு சமாதானத்தோடே போ அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாத நிமித்தமாக கலங்கி போய் அவள் இருதயம் தத்தளித்து கலங்கி போனது. பெனினாளினுடைய அந்த பரிகாசமான வார்த்தையை கேட்கும் பொழுது அவள் கலங்கினாள். ஒருவேளை பிள்ளை இல்லாதவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் அன்னாலை போல தேவ சமூகத்திலே போய் நீங்கள் பொருத்தரை பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். உண்மையாக நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை நீங்கள் கேலி நிமித்தமாக, கிண்டலி நிமித்தமாக உங்கள் இருதயங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஆனாலும் ஏலி வந்து அன்னாளிடத்திலே சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டே உன் விண்ணப்பத்தின்படி அவர் உன்னை கட்டளையிடுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்முடைய கலக்கத்தை நீக்கி கலங்கின உங்கள் இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பிரியமானவர்களே, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் பூரண சமாதானத்துடன் உங்களை காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை பூரண சமாதானத்துடன் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை எங்களை உறுதியாய் பின்பற்றும் பொழுது, ஆண்டவரையே நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அவர் உங்களை வழிநடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களை சுமந்து கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கர்த்தாவை பெரும்பாடுள்ள ஸ்ரீயை பார்த்து சொன்னீரே, சமாதானத்தோടെ போய் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் சமாதானமற்று பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு மெய்யான சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவரை கட்டளையிடுவீராக. சமாதானத்தை குலைத்து போடுகிற சகல வல்லமைகள், சகல
சகல கிரியைகள், சகல நுகங்கள், முற்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நிமித்தம், கணவனின் நிமித்தம், ஆண்டவரே கர்த்தாவே மனைவி நிமித்தம், கூட பிறந்தவர்களின் நிமித்தம், சுற்றுப்புறத்தார் நிமித்தம் யாரெல்லாம் சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி நிமித்தம் யாரெல்லாம் சமாதானமற்று இருக்கிறார்களோ அந்த வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவீராக. கேன்சர் வியாதியிலே, எய்ட்ஸ் வியாதியிலே, ஆண்டவரே மூல வியாதியிலே, கர்த்தாவே ஸ்தோத்திரம், தோல் சம்பந்தமான வியாதியிலே கஷ்டப்படுகிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீ தொட்டு பூரண சுகத்தை தரும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். பார்க்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை அலை அலை அலையாய் கடந்து போய் அவருடைய எல்லா வியாதியின் கூறுகளை முறிப்பீராக. காலு வலியோடு, இடுப்பு வலியோடு, குறுக்கு வலியோடு, தலை பாரத்தோடு, ஆண்டவரே கண்கள் தெரியாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரமையா ஜாயின் பெயினோடு யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ இந்த வேளையிலே சுகமளிக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட கர்த்தாவே இந்த வேளையிலே கூட தகப்பனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கலக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே யாரெல்லாம் கர்த்தாவே சமாதானமற்று இருக்கிறார்களோ, யாருடைய இருதயங்கள் எல்லாம் கலங்கி போய் இருக்கிறதோ வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யோவான் 14:1 நாங்கள் பார்க்கிறோமே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் கலக்கத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகள் மேல் இப்பொழுதே வல்லமை இறங்குவதாக. இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கத்தின் ஆவிகள் விலகி போவதாக. ஆண்டவரே கலக்கத்தின் நிமித்தமாய் நித்திரை இல்லாமல் ராத்திரியெல்லாம் தூங்காமல் யாரெல்லாம் வேதனை படுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கெட்ட சொப்பனத்தை கொடுத்து பயமுறுத்துகிற சகல வல்லமைகள், சகல கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமை நீர் வெளியரங்கமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாய் யாரெல்லாம் பயத்தின் நிமித்தமாய் சமாதானமற்று இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து, கெட்ட சொப்பனத்தை குறித்து, சூனியத்தை குறித்து, ஆண்டவரே வறுமையை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யாரெல்லாம் பயந்து போய் இருக்கிறார்களோ இந்த வேளையிலே அவருடைய பயத்தை கர்த்தர் நீக்கி போடுவீராக. பயத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. எல்லாம் மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகி போவதாக. சாப்பிட முடியாதபடி, தூங்க முடியாதபடிக்கு ஆண்டவரே மரண பயத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த வீடுகளிலே மறைந்து நீ கிரியை செய்கிறியோ நீ விலகி போ என்று இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே பயத்தின் ஆவியை பிள்ளைகளை விட்டு நீக்கி போடுங்கப்பா. தைரியத்தின் ஆவியானவர் பிள்ளைகள் மேல் அசை வாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வெளியிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே உறுதியாய் ஆண்டவரே பற்றி கொள்ளுகிற உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் என்று பார்த்தோமே. ஆண்டவரே கர்த்தாவே எத்தனை இக்கட்டுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை உபத்திரவங்கள், ஆண்டவரே எத்தனை பழி சொற்கள் நிமித்தமாய் கூட உம்மை உறுதியாய் யாரெல்லாம் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில், அவருடைய வீட்டிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. சமாதானத்தை குலைக்கிற எல்லா கலகத்தின் ஆவிகள், எல்லா விதமான தாறுமாறின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள் விலகி போவதாக. கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் 10th எக்ஸாமுக்காக, +2 எக்ஸாமுக்காக ஆண்டவரே அரசாங்க தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த பயங்கள், திகில்கள் விலகி போவதாக. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒரு சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் பொறுப்பாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்குமா நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்துக்கு கர்த்தர் மகிமை வர பண்ணுவீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப குறிப்புகளை மறவாமல் எழுதி அனுப்புங்க. God bless you.